நாம் தமிழர் செயற்களம். நான் அகிலாண்டேஸ்வரி. பதிவாக்கம் பெருந்தச்சன். முனைவர் தென்னன் மெய்மன் அவர்கள். தஞ்சை பெரிய கோவில் 50. செந்நிழல். தஞ்சை பெரிய கோயிலுக்கும் நிழலுக்கும் என்ன தொடர்பு? பெரிய கோயிலின் கோபுரத்து நிழல் தரையில் விழாது என்று மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட செவிவழி செய்தி எந்த அளவுக்கு உண்மையானது என்பது பற்றிய பதிவு இது. வெயில் படும் இடமெல்லாம் யார் மறைத்தாலும் எது மறைத்தாலும் நிழல் விழும். இது பொது விதி. பெரிய கோயிலில் சிறப்பு விதி ஏதும் இருக்கிறதா என்று தேடினால் ஆம், இருக்கிறது என்று தெரிகிறது. அத்தகைய நிழல் வாயிற்கோபுரங்களின் நிழல் இல்லை நண்பர்களே. நிமிர்ந்து நிற்கும் நெடுநிலை மாடமாகிய விமானத்தின் நிழல். விமானத்தின் நிழல் காலையில் மேற்கில் தரையில் விழும், மாலையில் கிழக்கில் தரையில் விழும், நண்பகலில் வடக்கில் மட்டும் தரையில் விழும், தெற்கில் தரையில் விழாது. ஆண்டு முழுவதும் தொடர்ந்து கண்காணித்தாலும் விமானத்தின் நிழல் தெற்கில் தரையில் விழாது. அதாவது விமானத்தின் உயரத்திற்கும் தரையில் அதன் அகலத்திற்குமான அளவும் அதன் உறவும் அப்படி ஒரு நிழலின் இயங்குமுறையை கணக்கிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது எனலாம். ஆண்டின் முதல் நாளை அறிவித்து ஆட்டைப்பெரிய திருவிழா கொண்டாடி இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில். நிழலின் இந்த விதியை பின்பற்றி இருக்கிறது. அடி என்றாலே நிழல்தான். நிழலின் அடிப்படை இங்கே அடிப்படை விதியாகிறது. கொண்ட கோலன் கொள்கை நவிற்றலன் அடிபடு மண்டிலத்து ஆதி போகிய விடுபறி புரவி என்று மதுரை காஞ்சி பேசுகிறது. ஏதாவது புரிகிறதா? மன்னன் செங்கோல் வேந்தனாக இருந்தால் மட்டுமே தேரின் நுனியில் கட்டப்பட்டுள்ள துணியின் நிழல் தரையில் விழுவதை பார்த்து குதிரை விரைந்து செல்லும். அது உலக சுழற்சியோடு ஒத்துப்போகும். அதாவது பண் அமைக்கும். அதுவே பண்ணமை நெடுந்தேர். இங்கே நெடுந்தேர் உலகை சுற்றி வரும் தூசியின் உச்சி. பெருந்தச்சு நூல் மானசாரம் இது பற்றி பேசுகிறது. ஒரு முளைக்குச்சியின் உயரம் தரைமட்டத்திற்கு மேலே செங்குத்தாகவும் நீர்மட்டமான தரையிலும் நிறுத்தப்பட்டிருக்கும் போது அதன் நிழல் எப்படி ஆண்டு முழுதும் இயங்கும் என ஒரு கணக்கு வாய்ப்பாட்டை தருகிறது. சங்குஸ்தாபனம் என்ற அத்தியாயத்தில் 120 அடிகள் அது பற்றிய தொழில்நுட்பத்தை விரிவாக சொல்லி இருக்கிறது. சமற்கிருத மொழியில் நூல் இருப்பதால் அந்த அத்தியாயத்தை மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து மரபு வழி தமிழ் தேசிய தக்காரவயம் தனது 80வது கட்டுரை பதிவில் வெளியிட்டிருக்கிறது. நண்பகலில் குறைந்த அளவு நிழலை அவச்சாயை என்று மானசாரம் குறிப்பிடுகிறது. அதன்படி தஞ்சை பெரிய கோயிலின் விமான உயரத்தை 15 கூறு செய்து அதன் தரைமட்ட மைய வெட்டுப்புள்ளியில் இருந்து நண்பகல் அரை நாள் வேளையில் வடக்கில் 8 கூறு வரை நிழல் செல்லும். அதாவது 8வது கூறு தை மாதமாகும். பிறகு நிழல் உள்வாங்கி நடுவில் நிழல் அற்று வடக்கில் 4 கூறு ஆடி மாதம் தொடங்கும் முன்பு வரை செல்லும். பிறகு திரும்பும். அவ்வாறு தெற்கில் விலகும் நிழல் கருவறையின் அகலக்கணக்குக்கு கட்டுப்பட்டு வெளியில் செல்லாமல் திரும்பி விடுகிறது. எவரும் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் பெரிய கோயில் நிழல் நுட்பம். இதுதான் பெரிய கோயில் சொல்லும் நிழல் பற்றிய சிறப்பு செய்தி. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் வட செலவு. அதாவது கதிரவனின் வடக்கு நோக்கிய பயணம். உத்தராயணம், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்கள் தென் செலவு. அதாவது தட்சிணாயனம். மார்கழி கடைசி நாள் எல்லையாக நிழல் 8 கூறு தொட்டு தை மாத முதல் நாளில் திரும்புவது எந்த திசையில் என்றால் கதிரவன் தெற்கில், நிழல் வடக்கில். இது அனைவரும் அறிந்ததுதான். நிழலின் இயங்குமுறை ஒரு வசத்தில், ஒரு போக்கில்
ஒரு அயனத்தில் இருவேறு பக்கங்களில் சாயும். ஆடியில் கடலில் வேலிட்டு நீர்ப்பாசியை அகற்றி நீரோட்டத்தை ஊக்கி கடற்காற்றை கிளப்பினர் போர்த்தொழிலாளர். முருகன் ஆடிய துடிக்கூத்து இதனை குறிக்கிறது. ஆடி மாதம் மறு எல்லையாக நிழல் 4 கூறு தொட்டு திரும்புவது எந்த திசையில் என்றால் கதிரவன் வடக்கில், நிழல் தெற்கில். இந்த 2வது நிழல்தான் பெரிய கோயிலில் தரையை தொடுவது இல்லை. அதாவது கோயில் விமான அடி அகலத்திற்குள்ளேயே விழுந்து விடுகிறது. பெரிய கோயில் விமான உயரத்தில் 15ல் 4 என்பது தெற்கில் நிழல் எல்லை. பெரிய கோயில் வளாகத்தில் ஒரு குச்சி அல்லது கம்பம் நட்டு வைத்தால் அதன் நிழல் நண்பகலில் இருபுறமும் விலகித்தான் வரும். வடக்கு திசையில் 8 மற்றும் தெற்கு திசையில் 4 இது தெளிவாக தெரியும். 8 கூடுவதும் 4 குறைவதும் இப்போது கண்டறியப்பட்டுள்ள பிழை. அது சரியாக இருந்தால் அது செந்நிழல். உயரம் சிறிதோ பெரிதோ இருபுற அளவு சீராக கூடி குறையும். பெரிய கோயிலின் கருவறை கால்புறவாய் அதன் அதிட்டான உபபீடக்களத்தில் தனது நிழலை வெளிவிடவில்லை. இந்த உண்மை மக்கள் மனதில் அழுத்தமாக பதிவாகி இருக்கிறது என்பது காலத்தை வெல்லும் கலைகளின் வெற்றி என்று கருதலாம். முருகன் கோயில் பக்கம் வடக்கில் 112 அடி வரை நண்பகலில் விலகிச் செல்லும் நிழல். தட்சிணாமூர்த்தி பக்கம் அதாவது தெற்கில் வெறும் 56 அடிதான் செல்லும். அது கருவறையின் புற அகலத்திற்குள் ஒடுங்கி விடுகிறது. பெரிய கோயிலின் கால்புறவாய் அதன் அதிட்டான உபபீட வறுக்க களத்தியுடன் மொத்த அகலமே 112 அடிதான். அதில் பாதிதான் இந்த 56 அடி. கச்சிதமாக அளந்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு தொல்லியல் துறையின் ஒத்துழைப்பு பெரிதும் தேவைப்படுகிறது. இது பெரிய கோயிலுக்கு மட்டுமில்லை, நிழல் தரும் எந்த பொருளுக்கும் பொது விதி. அது நிழலின் விதி. இது அக்காலத்தில் பெரிதும் பேசப்பட்ட செய்தி என்பதால் அது மக்கள் வழக்காக தொடர்கிறது எனலாம். இதுவரை புரியவில்லை என்றால் இதற்கு மேல் கேட்க வேண்டாம். இன்று 8 கூறு 10ஆவதும் 4 கூறு 3.5ஆவதும் நிகழ்கிறது நண்பர்களே. அதனால் தெற்கில் நிழல் வெளிவர வாய்ப்பே இல்லை. வருவதும் தவறு. தக்காரவையும் இதே விதியை பதகணக்கட்டை என்ற பெயரில் பயன்படுத்துகிறது. அங்குல கணக்கில் நிழலை படம் பிடித்து அறிவிப்பில் வெளியிட்டு வருகிறது. இந்த விதி எதை உணர்த்துகிறது? வேறு சான்றுகளால் மேலும் தெளிவுபடுத்திக் கொள்ள இயலுமா என்று எவரும் தேடலாம். நிழலின் இந்த நண்பகல் விலகல் பழந்தமிழ் இலக்கியங்களில் விரிவாக பேசப்படுகிறது. ஒரு திறஞ்சாரா அரைநாள் அமையத்து நூலறி புலவர் நுண்ணிதிர் கயிறிட்டு தேயம் கொண்டு தெய்வம் நோக்கி பெரும்பெயர் மன்னர் கொப்ப மனைவகுத்து நெடுநல் வாடை இப்படி கூறுகிறது. சாத்தன், அருங்கடி மகளிர், பவியர் கொள்கை மகளிர், சலதியர், ஆடல் மகளிர், மான்வினையாளர், சூரி, கடிகையார் என பலவாறான வல்லுநர்கள் பேசப்படுகிறார்கள். தமிழில் வல்லவன் கூறிய வினை, சமற்கிருதத்தில் சூரி என்று நிழல் வல்லுநர்கள் போற்றப்படுகின்றனர். இந்த நிழலை செங்கோலின் நிழல் என்றும் அறத்தின் அளவுகோல் என்றும் செந்நிழல் என்றும் அதனால் வருகையின் நிழல் என்று வேந்தர்கள் ஆர்வமுடன் வரவேற்ற செய்திகள் வியக்க வைக்கின்றன. இந்த நிழல் சரியாக இருந்தால் வானவீதியின் வெண்குடை சரியாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். குடை நிழல் தோன்றும் நின் செம்மல் என்று மருதக்கலி பேசுகிறது. இந்த உலகை ஒரு குடையின் கீழ் ஒரு மொழி கொண்டு நெடுங்காலம் ஆட்சி செய்த தென்பாண்டியர்களே இவ்வகை அறிவில் முன்னோடிகள் என்று தெரிகிறது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 என்று புறநானூற்று பாடல் 189 பேசுகிறது. இதில் தென்கடல் என்றால் தென் திசையின் கடல் இல்லை. உலகைச் சுற்றி வளைத்த கடல் நீர்ப்பரப்பில் ஓடிய நீளத்திற்கு நட்ட நடுவில் சுற்றோடு சுற்றாக ஒரு ஓடு நீர் வளையம், அதன் வளைந்து செல்லும் அகலம். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தென்கண் உதவி செய்யும்.
பறைக்கருவியில் வலக்கண் இருக்கிறது, இடக்கண் இருக்கிறது. இரண்டும் இருவேறு அளவுகளில் அதிர்வை ஏற்படுத்தும். இரண்டுக்கும் இடையில் தானாகவே ஒரு தொடர் அதிர்வு ஏற்படும். அதற்கு தென்கண் என்று பெயர். அது புரியாத பெண் தெங்கனை போலும், புரியாத ஆண்மகன் தெங்கனா வெட்டி போலும். இது புரியாத அரசு மெலிகோல் அரசு. பறைக்கருவியில் ஒரு நுண்கோல் செருகி அதை தொட்டு தொட்டு பண் அமைத்து பறையிசைப்பர். அது தென்கண் மாக்கினையாகும். தென்கினை கரங்க கோலை அரசர்களை ஓட ஓட விரட்டியவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தமிழ் தலைமயங்கினால் தென்கண் கரங்காது. பூமியில் கடலில் அத்தகைய அதிர்வு உணரப்படும் நீர்வளையம் தென்கடல் வளாகம். அவ்வளவுதான். தென்பாண்டியர்களின் கடல் வழி திருமேனி பாதை, அதாவது திருத்தகுதியுள்ள நீர்வழி பாதை, அது பாம்பு போல வளைந்து செல்லும். பவ்வம் என்றால் கடல். பெருங்கடலின் குணமுள்ள மகளிரில் தமது உடலில் தென்கண் அதிர்வை உணர்ந்து எடுத்துச் சொல்ல வல்லார் பவியர் கொள்கை மகளிர் எனப்பட்டனர். மான்தேர் தென்கண் மடிவாய் தன்னுமை நடுவன் ஆர்ப்ப என்று நற்றினை பேசுகிறது. மணிக்கற்களில் தென்மட்டு உருவம் தெரியுமாம். வியந்து பேசுகிறது சிலம்பு. நண்பகல் நிழலில் இத்தென்கண் ஒழுங்கு இருக்கிறது. அதனால் இரு எல்லைகளிலும் பகை இருக்கிறது. இருதலை வந்த பகை முனை கடுப்ப இன்னுயிர் அஞ்சி இன்னா வெய்துயிர்த்து ஏங்குவனர் இருந்து என்று மதுரை காஞ்சி பேசுகிறது. ஆண்டின் கடைசி நாளில் நிழல் எல்லை தொட்டு திரும்புவது குறித்து நோன்பிருந்த மகளிர் பற்றி பேசப்படும் செய்தி இது. வெற்றி பெற்றால் ஆடுதுவன்று விழவு கொண்டாடப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலில் ஆட்டை பெரிய திருவிழா கொண்டாடப்பட்டது. கடலில் படையெடுத்து சென்று வேல் கொண்டு கலக்கி நீரோட்டத்தில் மண்டி கிடக்கும் நீர்ப்பாசியை அகற்றிவிட்டு தரைக்கு வந்து அங்கிருந்து மாதிரம் எனும் ஆகாயத்தை வெறுங்கண்ணால் துழாவி பார்த்து அரணம் எங்கே என்று தேடி அதன் நேர் கீழே நிழல் வருகிறதா என்று பார்த்தனர். இயவர் என்ற வல்லுனர் என்று 10 பேசுகிறது. துளங்கு பிசிர் உடைய மாக்கடல் நீக்கி கடிப்பு கண் உருவும் தொடைத்தோள் இயவர் அரணம் காணாது மாதிரம் துழைய நனந்தலை பைநிலம் வருக இந்நிழல் என ஞாயிறு புகன்ற தீதுதீர் சிறப்பின் விசும்புதோய் வெண்குடை. இவ்விடத்தில் இத்தொகுப்பின் அறிமுகப்பதிவை மீண்டும் படித்து பார்ப்பது நினைவாற்றலை வலுப்படுத்தும், புரிதலை கூர்மைப்படுத்தும். காருகம் நிழலை குறிக்கும், காரிகை பெண்ணை குறிக்கும், அடி நிழலை குறிக்கும். ஆறிரு மதியினும் காருக வடிப்பயின்ற கொற்றப்பெருங்கனி பெரிய கோயிலில் இருந்தான். காரிகையர் யார்? யார் யார் ஆடு நிழலை தமது உடலில் அறிகுறியாக உணர முடியுமா? ஆம் என்று அடித்து பேசுகின்றன அக இலக்கியங்கள். அரசு உருவாக்க முயற்சியில் நிலமகளின் திருத்தகுதியை புரிந்து கொள்ள நிழல் அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. அடியிற்றன் அளவு அரசர்க்கு உணர்த்தி வடிவேலெறிந்த வான்பகை பொறாது என்று சிலம்பு பேசுகிறது. இங்கே அடி என்பது நிழல், வடிவேல் எறிந்து அரணம் திசைமுகப்படுத்தப்பட்டது என்று தெரிகிறது. எயில்முகப்படுத்துதல், முடங்கு நான் ஈட்டுதல் என்று வியக்கப்படுகிறது. அதாவது மிதக்கும் தூசித்திரள் வரிசையாக பார்பிடித்து செல்லும் என்று தெரிகிறது. நிழல் தடுமாறினால் அவ்வப்போது அரசு களை இழப்பதும் கோத்தொழில் வேந்தர்கள் முயற்சி செய்து மீட்பதும் வழக்கம். இதில் யானைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டனவாம். அவை இன்னும் அந்த அறிவோடு வலசை வருகின்றன. நாம் செயற்கை நுண்ணறிவை கொண்டு விடிய விடிய விரட்டுகிறோம். அழல் வினை அமைந்த நிழல் விடு கட்டி கட்டளை வலிப்ப நின் தானை உதவி வேறு புலத்து இருத்த வெல்போர் அண்ணல் என்று 10 பேசுகிறது. புதிய அரண்மனை கட்டுவதற்கு அச்சுக்கட்டளை கல்லை இழுத்து போட்ட யானைகள் பல முறை பல இடங்களில் நின்று முன்னும் பின்னும் சென்று மேலே செல்லும் அரணம் பாய்ந்து யாண்டுதலை பெயர்த்த பரும யானைகள் அண்ணல் என்று தெரிகிறது. இனமணி யானையாய் அரண்நிழல் எனக் கொண்டாய் ஆய்குடை அக்குடை புற நிழற் கீழ்ப்பட்டாளோ இவள்
மருதக்கலி இப்படி பேசுகிறது. ஒரு குடையின் நிழலை அருகில் அமர்ந்து ஆய்வு செய்த மகளிர் வல்லுநராக பார்க்கப்பட்டிருக்கின்றனர். பெரிய கோயிலிலும் கண்டிப்பாக அத்தகைய வல்லுனர் இருந்திருக்க வேண்டும். அவ்விடம் பேரங்காடி எனப்பட்டது. இங்கே அங்காடி என்பது கடை இல்லை, நிழல் பார்க்கும் இடம். பொய்யாமை நுவலும் நின் செங்கோல், அச்செங்கோலின் செய்தொழிற் கீழ்ப்பட்டாளோ இவள். இந்த நிழலுக்கும் செங்கோலின் அறத்திற்கும் அருகில் அமர்ந்த மகளிருக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும். தஞ்சை பெரிய கோயிலில் நெடுநிலை மாடமும் மாடத்து நிழலும் பேசப்பட்ட போது அருகிலிருந்த பெண்கள் யாராக இருக்கும்? ஆய்வு செய்யலாம். உமாபரமேஸ்வரி திருமேனி உருவகம் என கொள்ளலாம். வேறு அரச மகளிர், மாளிகை மகளிர் இருந்திருக்கலாம். நிழல்படு நெடுவேல் புறநானூற்றில் பேசப்படுகிறது. தாழ்நிழல் வாழ்னர் தமது பகுத்துண்ணும் தன்னிழல் வாழ்னர் மாலை வெண்குடை நீழலால் செஞ்ஞாயிற்று தெரல் அல்லது பிரிது தெரல் அறியார் நின்னிழல் வாழ்வோரே. இவ்வாறாக விரிவாக பேசப்பட்ட நிழலின் அறம் சார்ந்த விதி பாண்டியன் நெடுஞ்செழியனை இவ்வாறு வெஞ்சினம் கூற வைக்கிறது. இப்போரில் நான் வெற்றி பெறவில்லை என்றால் மக்கள் என்னை இப்படி தூற்றட்டும் என்று சொல்கிறான். பொருந்திய எந்நிழல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறை என கண்ணீர் பரப்பி குடிபழி தூற்றும் கோலேனாகுக. அந்த போரில் அவன் வெற்றி பெற்றான். அவனைப் போல பலரும் வெற்றி பெற்றனர். இருள் யாவனதோ நின் நிழல் வாழ்வோர்க்கே. திருந்து அடி பொருந்தவல்லோர் வருந்த காண்டல் அதனினும் இளமே. அழிந்தோர்க்கு ஏமமாகும் நின் தாழ்நிழல் மயங்காது செய்தல் வேண்டுமோ நன்றே. நின் அடிநிழல் பழகிய வடியுரை கடுமான் மாற மறவாதீமே என்று புறநானூறு பேசுகிறது. இவ்வாறாக போற்றப்பட்ட நிழலைத்தான் மக்கள் தஞ்சை பெரிய கோயிலோடு சேர்த்து பேசி அது கதையாகி கதையாகி கைவிடப்பட்ட செய்தியாகி கடைசி நரம்பு ஒரு மூட நம்பிக்கையாக பார்க்கப்பட்ட இக்காலத்தில் தான் வெளிவருகிறது இப்பதிவு. நெஞ்சில் பழைய நினைவுகள் நிழலாடுகின்றன. நிழல் தரையில் விழாது என்று மக்கள் அறியாமையால் சொல்லி வருகிறார்கள். இதோ பாருங்கள், நிழல் என்று சுட்டிக்காட்டும் குழந்தைகள் போல அறிஞர்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில்தான் ஒரு மாற்றுப்பார்வையை முன்வைக்கிறது இப்பதிவு. இந்த இசை ஓவியத்தை தீட்டியவர் கவியரசர் கண்ணதாசன். இவருக்கு நிழலாடும் விதி தெரிந்திருந்ததா? அது கண்ணில் நின்றாடும் என்று அறிந்து வைத்திருந்தாரா? வண்ணக் கருவிழி தன்னில் ஒரு விதி என்று அழைப்பதுவோ என்று வினவுகிறார் கவி மாயவநாதன். பசும்பொன்னில் புதியதை கண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ என்று மேலும் வினவுகிறார். சித்திரப்பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ என்று கேட்கிறார். வந்தவர் மன்னன் தானா என்று உறுதி செய்கிறாள் தலைவி. அது எப்படி முடிகிறது? தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே என்று தென்றலை கேட்கிறார். ஒளி மின்னி வரும் இரு கண்ணசைவில் கவி மன்னவன் என்பதுவோ? இந்த இரு கண்ணசைவை நிழலாடும் விதியோடு ஒப்பிட்டு விலங்கி மலைத்து எழுந்த சேயரி மழைக்கன் அறிவையர்தான் வேந்தனை கொற்றம் கொள்ளச் செய்யும் வேத்தியல் கூத்தாடும் ஆடல் மகளிர் என்று அடித்து பேசுகிறது பழந்தமிழ். இதை புரிந்து கொண்டவர்கள் முதலில் கவிஞர்கள்தான் நண்பர்களே. நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? புரியவில்லை என்று ஒதுக்கலாமா? ஒரு நொடியில் புதுப்பித்து கொள்ள வேண்டாமா? வேலும் மின்னின் விளங்கும் உலகத்து அரைசு தலைப்பணிக்கும் ஆற்றலை ஆதலன் புரைதீர்ந்தன்று அது புதுவதோ அன்றே என்று பேசுகிறது புறநானூறு. புலி புறங்காக்கும் குருளை போல மெலிவில் செங்கோல் நீ புறங்காப்ப என்று விரிகிறது அதே பாடல். இவ்வாறு போற்றப்படும் கொற்ற மன்னன், கொள்கை தலைவன், கோமான், செந்நிழல் தரும் வேந்தன் என்று நிலமகள் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? வேல் கண் விழித்தால் கோல் கண் விழிக்கும். வேலும் கோலும் அருட்கண் விழிக்க வேந்தே வாழிய என்று வாழ்த்துகிறாள் மணிமேகலை. வேல் ஒரு குறிப்பிட்ட நாளில் பொருத்தப்பட்டு
இன்னொரு குறிப்பிட்ட நாளில் களையப்படுகிறது. வேலை கையில் எடுப்பது என்பது நாளை கையில் எடுக்கும் முயற்சியுமாகும். அதனால் வேலை வணங்குவதும் நாளை வணங்குவதும் ஒன்றே. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை என்று கேட்கும் கவிஞர்தான் நிழலாடும் விதியை எளிதாக புரிய வைக்கிறார். தலைவன் வரவேண்டும், தலைநாள் பொருந்த வேண்டும். 2025ஆம் ஆண்டில் கோமகள் உரிய நாளில் கொற்ற குங்குமம் நெற்றியில் இட வேண்டும். அந்த நாளை சான்றோர் போற்ற வேண்டும். உலகம் வரவேற்காமல் எங்கே போகும்? வேலால் இணைவோம், வேலை பொருத்தும் நாளால் இணைவோம். நிழலோடு நிழலாக, அது செந்நிழலாக திருப்பறையறைவு செய்வோம். அடுத்த பதிவு திருப்பறையறைவு. நன்றி.